எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. 2307வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் இந்த காலை மன்னா செய்தி கேட்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இந்த நாளில் தேவன் விசேஷ நன்மைகளை, விசேஷ கிருபைகளை, விசேஷ அடையாளங்களை உங்கள் மத்தியில் நிகழ்த்தி காட்டுகிற நல்ல நாளா இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்துக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலாயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே, உங்கள் சொந்த பந்தங்கள் நடுவிலே, நீங்கள் வசிக்கிற இடத்திலே உங்களை தள்ளப்பட்ட சூழ்நிலையில் வைத்திருக்கலாம். எதற்கும் உதவாதவன், இவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி ஒரு முக்கியமான நிகழ்வுகள்ல, முக்கியமான காரியங்கள்ல உங்களை தள்ளி வைக்கலாம். வேதத்துல இயேசு கிறிஸ்துவும் யூதர்கள் மத்தியில தள்ளப்பட்டவராய் காணப்பட்டார். யூதர்கள் இயேசுவை மேசியாகவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே யூதர்கள் இயேசுவை தள்ளினார்கள். இயேசுவுக்கு அடையாளமாய் பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது ஒரு அடையாளமாய் இருக்கிறார். தாவீதை சவுலும் அரண்மனையில் உள்ளவர்களும் தாவீதை தள்ளப்பட்ட நிலையில் வைத்திருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் தாவீதை தான் மூளைக்கு தலைக்கல்லாய் எடுத்து உபயோகப்படுத்தி தாவீதால் கட்டப்பட்டது. தாவீதுடைய வாழ்க்கையில குடும்பத்தில தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான், உறவுகளிலே தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனால் தாவீதை தான் கர்த்தர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி தாவீதின் மூலமாகத்தான் குடும்பம், உறவு, அரண்மனை எல்லாவற்றும் தாவீது மூலமாய் கட்டப்பட்டது. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களை தள்ளப்பட்ட சூழ்நிலையில உங்களை வச்சிருக்கிறாங்களா? உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? உங்க பிள்ளைங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? ஒருவேளை சில காரியங்கள்ல உங்கள்கிட்ட கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு செய்யறாங்களா? கவலையே படாதீங்க, ஆண்டவரை நம்பிருங்க. காலங்கள் வரும், நேரங்கள் வரும், குறித்த வேலை வரும். கர்த்தர் உங்களை எடுத்து அந்த காரியத்துல, அந்த வீட்டுல, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க எந்த இடத்தால் தள்ளப்பட்டீர்களோ அங்கே மூளைக்கு தலைக்கல்லா எடுத்து வைப்பார். விசுவாசியுங்கள், நம்புங்கள். இப்படி ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிற ஆண்டவர். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம். என்னையும் கர்த்தர் எடுத்து மூளைக்கு தலைக்கல்லா வைப்பார், இந்த தேசத்தில் உயர்த்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம். அது கர்த்தரால் ஆயிற்று, அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆச்சரியமான விதத்துல இந்த காலை மன்னா நேயர்களை, இதை பார்க்கிறவங்க, கேட்கிறவங்களை கர்த்தர் உயர்த்தி காட்டுவீராக. வேலை ஸ்தலத்துல அப்படி தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், குடும்ப உறவுகள்ல தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, எந்த இடத்துல தள்ளப்பட்டார்களோ அதை விட கர்த்தர் மேன்மையா இவர்களை வைப்பீராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளா இருக்கட்டும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அநேகர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்